சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க என்எல்சி திட்டம் தீட்டியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக என்எல்சி நிர்வாக இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். சிறிய அளவிலான அணு உலைகளை அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக பிரசன்னகுமார் இத்தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்திய அணுசக்தி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பிரசன்னகுமார் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். இது பற்றி விரிவான கருத்துக்களை தர காத்திருக்கிறார் பூவுலகின் நண்பர்களை சேர்ந்த சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க என்எல்சி திட்டம் தீட்டியுள்ளதாக தற்பொழுது அதனுடைய தலைவர் தகவலை வெளியிட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை? இல்ல, இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். தமிழக அரசு குறிப்பாக நெய்வேலி கடலூர் பகுதியில் நிலம் எடுத்து கொடுத்தது என்பது பழுப்பு நிலக்கரி எடுப்பதற்காக தான். அங்க போய் ஒரு 300 மெகாவாட் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைப்போம் என்று சொல்வது நிச்சயமாக மக்களுக்கு விரோதமானது. ஏனென்றால் அணு உலையிலிருந்து வரக்கூடிய அணுக்கழிவுகளை கையாளக்கூட தொழில்நுட்பம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே கிடையாது. அதுவும் ஒரு அங்கங்கே 300 மெகாவாட் அளவிலான அணு உலைகள் அமைக்கும் போது அதில் வரக்கூடிய கழிவுகளை என்ன செய்ய போகிறார்கள், அங்கே வரக்கூடிய கதிர்வீச்சு என்ன செய்ய போகிறார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. தமிழக அரசு இந்த நிலத்தை கொடுத்தது எந்த பயன்பாட்டிற்காகவோ அந்த பயன்பாட்டுக்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் தாங்கள் நினைத்தபடியெல்லாம் இதை மாற்றி பயன்படுத்திக் கொள்வதற்கான எந்த உரிமையும் என்எல்சி கிடையாது. இந்த வகையில் அணுசக்தி துறை, உலக அளவிலும் அணுசக்தி துறை புகுஷிமா விபத்திற்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அதை மீட்டெடுக்கும் விதமாக அந்த துறையில் உள்ள பெருநிறுவனங்கள் எல்லாம் இந்த ஸ்மால் மாடியூல் ரியாக்டர்ஸ், அதாவது சிறிய அளவிலான அணு உலைகளை அமைத்து இந்த தொழிலை புதுப்பித்து மீண்டும் லாபகரமாக இயக்குவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளன. அதற்கு இந்திய அரசும் தமிழ்நாடும் பலியாக கூடாது. என்எல்சியின் தலைவர் இந்த அறிவிப்பை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருபோதும் தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரராஜன், உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.